சில பேருக்கு 1 மணி நேரம் ஆனாலும் எதிராளி என்ன பேசுறான்னே புரியாது, எதுக்கு பேசுறான்னே புரியாது. அது மாதிரி அசடு கிடையாது அவன். இவ நின்று இவ கத்த ஆரம்பிச்ச உடனேவே தசரதன் புரிஞ்சுட்டான், இவ என்னமோ பெருசா நோட்டீஸ் தயார் பண்ணி வச்சிருக்கான். இருந்தாலும் அவன் சொன்னா, இந்த ரூம்ல நீ நானும் தான் இருக்கும், நமக்குள்ள உறவு கணவன் மனைவி உறவு. நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்துக்கு தேவதைகளை சாட்சியா கூப்பிடுறியே, என்ன விஷயம்னு கேட்டான். அதுக்கு அவ சொன்னா, நாளைக்கு உலகத்துல அயோத்தியில உள்ள மக்களோ மற்றவர்களோ என் பக்கம் நின்று யாரும் பேச மாட்டா, உங்க பக்கம்தான் பேசுவா, அதுக்காக தேவதைகளை சாட்சியா கூப்பிட்டேன். என்ன விஷயம்னே நீ இன்னும் சொல்லவே இல்லையே, சப்ஜெக்டே ஓபன் பண்ணலையே. அவ கேட்கிறா, நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, தேவாசுர யுத்தத்துல எனக்கு 2 வரன் கொடுத்தேல அது ஞாபகம் இருக்கான்னா. இதுல என்ன கவனிச்சு கேட்கணும், இவ்வளோ தூரம் பிரச்சனை கொண்டு வந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் இருக்கான்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? ரொம்ப துணிஞ்சவனா இருந்தா இல்லேம்மா, எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே, ஒரே வார்த்தையில முடிச்சிடுவான். கொஞ்சம் பயந்தவனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நீ சொல்லு, நான் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்றேம்மா, நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்றேம்மா. தசரதன் என்னமோ சொன்னா, ஞாபகம் இருக்குன்னு. இத்தனை சூழ்ச்சியா நடக்கிறான்னு தெரியும். சத்தியம்னா எது தெரியுமா? சத்தியம் பிரச்சனை இல்லாத போது பேசுறது சத்தியம் இல்ல. மேல சொல்ற வார்த்தையினால நமக்கு ஒரு பெரிய நஷ்டம் வரும், எதிராளிக்கு ஒரு லாபம் வரும்னு தெரிஞ்சு உள்ளதை உள்ளபடி சொல்றோம் பாருங்க, அதுதான் சத்தியம்னு பேர். அதுக்குதான் சத்தியம்னு பேர். ஞாபகம் இருக்கு. தஸ்ய காலோயமாகதா, அதை கேட்க வேண்டிய காலம் வந்துருக்கு. சொல்லுங்க. அபிஷேக சமாரம்பः ராகவஸ்யோபகல்பிதः அனேனைவாபிஷேகேன பரதோ மேபிஷிச்யதாம் யோ த்விதீயோ வரோ தேவா தத்தः ப்ரீதேன மே த்வயா நவபஞ்சச வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ருதः சீராஜின ஜட்டாதாரி ராமோ பவது தாபசஹ. எந்த பட்டாபிஷேகத்தை பரதனுக்கு ராமனுக்கு பண்றதா இருக்கேலோ அந்த பட்டாபிஷேகத்தை பரதனுக்கு பண்ணணும் அப்படின்னா. என்ன ஒண்ணும் முடியவே இல்லை, அதுக்குள்ள என்ன நான் சொல்ல, அவளே சொல்றா, யோ திதியோ வரோதேவா தத்தா பிரீத்தேன மேத்வய. அன்னைக்கு கொடுக்கும் போது நல்லா சந்தோஷமா தானே கொடுத்தால், இன்னைக்கு என்ன ஆன்னாவ. 2வது வேற என்ன சொல்றேன் கேளுங்க. 9, 5, 14 வருஷம் தலையில ஜடை, இடுப்புல மர உருவிங்கிற ஒரு துணி, அதை கட்டிண்டு நடுக்காட்டுல பிச்சைக்காரன் மாதிரி காய்கனிகளை சாப்பிட்டு ரிஷிகள் மாதிரி வசிக்கணும் ராமன். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஒரு 1 மணி நேரம் தசரதனுக்கு நினைவு இல்லை. அந்த நினைவு திரும்புற சமயத்துல அந்த குளோரோஃபார்ம் கொடுத்தவாளை கொடுக்கறதையும் பார்க்கலாம், ரிலீஃப் ஆகி வரத்தையும் பார்க்கலாம். 1, 2 சொல்லுங்க. உங்க பேர் என்ன? உங்க மாமி பேர் என்ன? என் பேர நான் சொல்லிட்டு மாமி பேராங்கிறதையே உள்ள போயிடும். அதுல ஐவியில மருந்து போறது உள்ள. திரும்பறத சார் எழுந்துருங்கோ, என்ன பாருங்கோ, ஞாபகம் இருக்கா? இருக்கு. உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறா பத்தியில. அந்த நினைவு திரும்புற சமயம் அப்ப சொல்றா, அவன் நினைக்கிறான் தசரதன், இதெல்லாம் இப்ப நடந்ததெல்லாம் கனவுன்னு நினைக்கிறேன், கனவாதான் இருக்கணும், அப்படிலாம் ஒரு காரியம்லாம் நடந்துடாது, இதெல்லாம் உண்மையா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுட்டே கண்ணை திறக்கிறான். இது உண்மைங்கிறதுக்கு பக்கத்துல ஒரு சேரை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா கைகை. ஏன்னா இவன் 1 மணி நேரம் மயக்கம் போட்டு கிடந்தா அவனோட கிழந்து அவளும் தரையில உட்காந்துருக்க முடியுமா? அதனால ஒரு சேரை இழுத்து போட்டுன்னு பக்கத்துல உட்காந்துருக்கா. நீ பார்த்தா
அந்த கைகேயியை பார்த்த தசரதன் எப்படி பார்த்தான்? ரொம்ப சுவாரஸ்யம். வால்மீகி ராமாயணம் இருக்கு பாருங்க, ஜென்மா முழுக்க அனுபவிச்சாலும் தீராது. அதனாலதான் நான் இன்னைக்கும் போதுண்டா ராமாயணம் முடியாதுரான்னு சொல்றேன் பத்தியில பேச்சு பிளாக்ல. அப்படி உள்ள சரித்திரம் அது. வியாக்ரீம் திருஷ்டுவா யதா மிருகான். ஒரு புலி ஒரு மானை துரத்தினது. மான் ஒரு தாவு தாவி ஜம்ப் பண்ணி அண்ணண்ட பக்கம் போய் உயர்த்தே மயக்கம் போட்டு ஒரு குழியில விழுந்துடுத்து. மயக்கம் ஆயிடுத்து. பின்னாடி வந்த புலி கிட்டக்க வந்து அந்த கழுத்துக்கு நேர அப்படி வாயை துறக்கிற சமயம் மானுக்கு நினைவு வந்தது. இது தன்னை பார்க்காம எங்கேயாவது புலி அண்ணண்ட பேருக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு கண்ணை திறந்த மானுக்கு கழுத்துக்கு நேரம் அந்த புலி வாயை திறந்து இருந்தா அந்த மான் எப்படி பயப்படுமோ அப்படி பயப்பட்டான் தசரதன். உடனே நிதானப்படுத்தினான். இப்ப அதைரியத்தை அடையக்கூடாது, அவளை அடக்கி வைக்கணும். இதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணினது ராம பட்டாபிஷேகம்ங்கிறது. அது நின்று போயிடுச்சுன்னா மானம் கப்பல் ஏறி போயிடும். அதனால அவளை அதட்டினான். நிருசம்சே துஷ்டசாரித்ரே குலஸ்யாஸ்ய விநாசினி கிங்கிருதம் தவ ராமேன பாபே பாபம் மயாபி வா யன்மயா ஆத்ம விநாசார்த்தம் பவனம் ஸ்வம் பிரவேசிதா அவிஜ்ஞானான் நிருபசுதா வியாலி தீக்ஷ்ண விஷாயதா. என்ன நினைச்சுட்டு இருக்க உன் மனசுல? துர்புத்தி. இந்த குடும்பத்தை நாசம் பண்ண வந்தவளே, நீ நினைச்சதெல்லாம் பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருக்கியா? இல்ல அதுக்கு இந்த குடும்பமா? என்ன பண்ணினா உனக்கு ராமன்? நான் என்ன பண்ணினேன்? ராமன் என்ன பண்ணினா? என்ன இடைஞ்சல் பண்ணினா? கெடுதல் பண்ணினா? யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுற? ஒரு ராஜானா என்னை பார்த்து ராமனை காட்டுக்கு அனுப்புன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் எங்கேருந்து வந்தது? தொலைச்சுடுவேன். உன்னை அவ கேட்டா என்ன மிரட்டுறேன்? அவ என்ன தைரியத்துல கேட்டான்? தசரதன் காமி இல்லை. கவனிச்சு கேட்கணும் நான் சொல்றத. சில பேர் பயப்படுவான் மாமிக்கு. காமியா இருந்தா பயப்படுவான், இல்ல பஜாரியா இருந்தா பயப்படுவான், துஷ்டையா இருந்தா பயப்படுவான், மானம் போயிடுமே அப்படின்னு. தசரதனுக்கு ரெண்டுமே பயம் கிடையாது. ஒரு ஓங்கி ஒண்ணு சப்புன்னு வச்சான்னு வச்சுக்கோங்களேன், இவனோட ஆஜானு பாகுவா உள்ள ஆக்குன்னு திக்கி அவன் 5 நாளைக்கு எழுந்திருக்க மாட்டான். அது மாதிரி பலசாலி. இப்ப நான் அடிக்கணும் போகணும் அப்படி சொல்லல. நான் சொல்ல வர விஷயத்தை கேட்டாதான் உங்களுக்கு புரியும். அதுக்காக சொல்றேன். அதெல்லாம் உலகத்துல நடக்கிறது. பொண்டாட்டி அடிக்கிறவனை விட மட்டமான உலகத்துல எவனுமே கிடையாது. அது வேற விஷயம். நான் சொல்ல பேசாம இருக்கிறது தான் குடும்பத்துல உயர்ந்த விஷயமே. பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், பேசக்கூடாது. இதுதான் சாஸ்திரம் சொல்றது. அது ஆம்பளைக்கும் சொல்றது, பொம்பளைக்கும் சொல்றது. பேசாம இருக்கு, அந்த பிரச்சனை சரியா போயிடுங்கிறது. பாரியாதண்டம் பிருதக் செய்யா, பெண்டிற்கழகி எதிர் பேசாதிருத்தல், இப்படிலாம் நிறைய வார்த்தைகள் வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னு மனசுல வாங்கிண்டாதான் பிரச்சனையும் போது புரியும். இங்க தசரதனை நான் இப்படி சொல்றது, தசரதன் ஆண் மகன், அவன் அடிக்கணும்னு சொல்லல. இத்தனை எல்லாம் பண்ண முடியுங்கிறவன் கைகேயியை கண்டு ஏன் பயந்தான்னா, கைகேயியை கண்டு அவன் பயப்படல, சத்தியத்தை கண்டு பயந்தான். அவன் ஏற்கனவே 2 வார்த்தை கொடுத்தானே, அது உண்மைதானே. அது அந்த உண்மைக்கு பயந்தான். அந்த அவன் பயப்படுவான்னு தெரிஞ்சுதான் இவன் மிரட்டுறாது. அந்த சத்தியத்துக்கு அவன் கட்டுப்படுவான் அப்படிங்கிறது இவளுக்கு தெரியும். நமக்கு கட்டுப்பட மாட்டான், சத்தியத்துக்கு கட்டுப்படுவான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். என்ன மிரட்டுற? ஏற்கனவே 2 வரன் கொடுத்தது உண்மைதானே? உண்மைதான். அதை தானே நான் இப்ப கேட்கிறேன். சரி, நான் பட்டாபிஷேகத்தை எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், இல்லைன்னு சொன்னா ஜனங்கள் என்ன காரி துப்ப மாட்டாளா? அப்ப நீங்க கொடுத்த வரனை இல்லைன்னு சொன்னா ஜனங்கள் துப்ப மாட்டாளான்னு கேட்டு, நீங்க பேசின சத்தியத்தை பொய்ன்னு சொல்லிட்டேன்னா ஜனங்கள் வைய மாட்டாளா? இந்த சத்தியம்தான் முக்கியம். எனக்கு கொடுத்ததுதான், அதை நான் மாத்திக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இறங்கி வந்தான் தசரதன். மண்ணே கொள் மற்றதை ஒன்றும் மறேன்.
நீ சொத்தை எடுத்துக்கோ, ராமனை காட்டுக்கு போ சொல்லாதேன்னா, உன்னை பிடிச்சிக்கோ உன்னை விட்டுக்கோன்னா. அந்த பேச்சே கிடையாதுன்னு. சமாதானமா பேசினா, கெஞ்சினா, கொஞ்சினா, அதட்டினா, மிரட்டினா, உருட்டினா, அழுதா, என்ன பண்ணினாலும் ஒத்துக்க மாட்டேன்னா தொலைஞ்சு பொண்ணு விட்டுட்டான். இதுக்குள்ள காலத்தால 4 மணி ஆயிடுது. ஜனங்கள்லாம் அரண்மனையை நோக்கி வர ஆரம்பிச்சுட்டா. வசிஷ்டரும் கையில பால் எடுத்துன்னு வரா. பட்டாபிஷேகம்னா பகவானுக்கு அபிஷேகம் பண்றது. முதல்ல பால் அபிஷேகம் பண்ணணும் பகவானுக்கு. அப்புறம் கலச ஜலம் 8 ரித்விக் பிராமணா 8 கன்னிக இவர்களை வச்சுன்னு பண்ணணும். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. கதையா நீங்க கோடி தடவை கேட்கலாம், ஒரு தடவை கூட நேர பார்க்க முடியாது இன்னைக்குள்ள சூழ்நிலை. ஏன்னா ராஜாவே கிடையாது. அப்படியே ராஜா பதவி ஏத்துன்றாலும் இது மாதிரி ஒரு ராஜா பதவி ஏத்துக்க வந்தான்னா உடனே எல்லாரும் குய்யோ முய்யோன்னு கத்துவான். செங்கோலை வச்சதுக்கே தலைக்கு கிழியும் குதிச்சான். இப்ப நாம பின்பற்ற சிஸ்டம் பாரதிய சிஸ்டமா என்ன? இல்ல, பிரிட்டிஷ்காரனோட. அந்த பரதேசிய அந்த பிச்சைக்கார பயலே நமக்கு வேண்டானதுக்கு அப்புறம் அவனோட இது நமக்கு என்னத்துக்கு? இந்த கேள்வியே அதுதான். அவன் வேண்டான்னு சொல்லிதானே நம்ம விரட்டி விட்டோம். அவனோடது நமக்கு என்னத்துக்கு? இல்ல, அவன் தானே எல்லாம் கொடுத்தான்னா. ஒரு புடலங்காயை அவன் கொடுக்கல. அவன் இங்கேருந்து திருடின்னு தான் போனான். என்னென்னத்தை திருடினான்னு வேணா நான் லிஸ்ட் தரேன், எல்லாத்தையும் நீங்க எழுதி வச்சு நெட்ல போய் சர்ச் பண்ணுங்க. விமானம் கண்டுபிடிக்கிறதுல இருந்து, அணுகுண்டு கண்டுபிடிக்கிறதுல இருந்து, மின்சாரம் கண்டுபிடிக்கிறதுல இருந்து எல்லாம் வேதத்துல இருக்கு. விமானம்ங்கிற வார்த்தை உலகத்துல எந்த புராணத்திலேயாவது இருக்கா? எந்த இதிகாசத்திலேயாவது இருக்கா? நம்ம புராணங்கள்ல விமானம் போச்சுன்னு இருக்கு, ராமர் விமானத்துல வந்தார்னு இருக்கு. அதுக்கு மேல ஒண்ணு சொல்லட்டுமா? பாரத்வாஜர்னு ஒரு மகரிஷி ஒரு சூத்திரம் எழுதியிருக்கார். 27 டிஃபரண்டான ஃபியூல்ல விமானத்தை ரன் பண்ணலாம்னு. விமான கல்பம்னு பேரு. அந்த புஸ்தகம் இப்ப நம்ம கிட்ட கிடையாது, லண்டன்ல மியூசியத்துல இருக்கு. லண்டன்ல ஒரு பெரிய மியூசியம், எது திருடின்னு போனதை முழுக்க வச்சிருக்காங்க. அங்க போய் பார்த்துட்டு, நான் போகல, பார்த்தவா சொன்ன விஷயம் அது. அது மாதிரி அருமையான விஷயங்கள்லாம் இருக்கு. ஜலத்துலதான் கரண்ட் இருக்கு, சூரியனோட சக்தியில இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் நம்ம தொடவே இல்லை, அந்த பகுதியெல்லாம் தொடவே இல்லை. அதை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இந்த கவர்மெண்ட். இதெல்லாம் பார்ட்டா பிரிச்சு இந்த ரிசர்ச் ஆரம்பிச்சு, வேதங்கள் எல்லாம் எடுத்து ரிசர்ச் ஆரம்பிச்சு, அதனாலதான் சந்திராயனை விடும்போது இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையா வச்சிருந்ததுனாலதான் நகர்வு தெரிஞ்சுது. இந்த சமயத்துல இந்த இடத்துல கொண்டு இறக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி 1000 சொல்லுவேனா. இப்ப விஷயம் என்னன்னா, பட்டாபிஷேகங்கிறத நம்ம பார்த்தது கிடையாது. பட்டாபிஷேகத்துல என்ன விசேஷம்னா, பாலாபிஷேகம் பண்ணணும். இங்க நடந்தது, ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் இந்த இடத்துல ஆஸ்திக சமாஜத்துல 2018 வருஷம் நடந்தது. ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? நான் பேரை சொல்ல முடியாது. 3000 பேருக்கு மேல இப்படி கியூவா ராமருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போனா, ராமரே கிடையாதுன்னு சொல்ற குடும்பத்திலேருந்தெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு போனான். கூட்டத்தோட கூட்டமா ராமரே கிடையாது, ராமர் எந்த இன்ஜினியர் காலேஜில் படிச்சார் அப்படின்னு கேட்ட குடும்பத்திலேருந்தெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு போனான் ராமருக்கு. இந்த பட்டாபிஷேகம் நடந்த போது எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளோ விசேஷம். பட்டாபிஷேகத்தை நாம பண்ணவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, அபூர்வம் அது. அதை ஒரு ஆச்சரியம். எங்க தாத்தா அப்பா எல்லாம் பண்ண புண்ணியம் 8 தடவை அந்த பட்டாபிஷேகம் நான் பண்ணியிருக்கேன். வேளச்சேரியில, வலசரவாக்கத்துல, கோபிச்செட்டிப்பாளையத்துல, பாம்பேல, திருச்சியில ஒரு தடவை, தினமலர்ல, அல்லூர்ல, மாதிரி நிறைய இடத்துல, கடைசியில கும்பகோணத்துல ராமசுவாமி கோவில்ல. அது மாதிரி ராமருக்கு பண்ற மாதிரி அம்பாளுக்கு பண்ண முடியும். அம்பாளுக்கு தான் ராஜராஜேஸ்வரின்னு பேர். ராமருக்கும் அம்பாளுக்கும் தான் அந்த ராஜேங்கிற வார்த்தையே முன்னாடி வரும். அம்பாளுக்கு பண்ணணும்னு பரமாச்சாரியால் தான் முதல்ல ஆசைப்பட்டது. ராமருக்கு பண்றதுங்கிறத எங்க தாத்தா தான் நடைமுறைக்கு கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடி ஆந்திரால உண்டு அந்த பழக்கம், தமிழ்நாட்டில் கிடையாது. எங்க தாத்தா தான் அந்த நடைமுறைக்கு கொண்டு வந்தது.
அது மாதிரி ராஜராஜேஸ்வரிக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அம்பாளுக்குன்னு பரமாச்சாரியால் சொல்லி பரமாச்சாரியால் ஒரு தடவை பண்ணினான். அதுக்கப்புறம் ஆச்சாரியால் சொல்லி கவுஹாத்தியில போய் நாங்க பண்ணினோம். இப்ப திரும்பி ஆச்சாரியால் சொல்லி ஜூலை மாசம் 4ஆம் தேதி அம்பாஜியில நடக்கிறது. ஹிருதயஸ்தானமான அம்பாஜியில நடக்கிறது. அங்க நம்ம சங்கர மடத்துல 21 சக்தி பீடத்தையும் சேர்த்து கட்டியிருக்கா ஒரு இடத்துல. அங்க காமாட்சி கோவில் இருக்கு, அந்த இடத்துல நடக்கிறது. அதுக்கு முன்னாடி 9 நாள் தேவி பாகவத நவாகம், நித்தியப்படி சண்டி ஹோமம், நவாவரண பூஜை, கணக்கில்லாத சுவாசினி பூஜை. 2 பேர் 3 பேர்லாம் கிடையாது, யார் வந்தாலும் அவளுக்கு பூஜை. கன்னிகா பூஜை, சண்டி பாராயணம். எப்படின்னா ஒரு 2 நாள் கழிச்சு அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறேனா, எல்லாருக்கும் ஸ்திரீகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தா சில பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கு. அதனால அந்த பப்ளிக்ல சொல்றேன், மந்திர உபதேசம் ஆகணுமே. ஆமா, சண்டி பாராயணம் பண்றதுக்கு நவாட்சணி மந்திர உபதேசம் ஆயிருக்கணும். ஏன்னா அந்த ஆரம்பம் முடிவு பீஜாட்சரமா இருக்கும். அதனால இப்ப நான் கிளாஸ் எடுக்கும் போது ஸ்லோகத்தை மட்டும்தான் சொல்லி தரேன். இந்த மந்திர உபதேசத்தை அம்பாஜியில வச்சு எல்லாருக்குமே பண்ணுவேன். பண்ணிட்டு அந்த பாராயணத்தை ஆரம்பிச்சு எல்லாரையும் பாராயணம் பண்ண சொல்லி அம்பாளுக்கு எல்லாரும் பாராயணம் பண்ணி சமர்ப்பணம் பண்ணணும். மந்திரம் அத்தனை 9 நாள் சண்டி பாராயணம், சௌந்தர்லகரி பாராயணம், இந்த 2மே கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். விசேஷமா கடைசி நாள் அன்னைக்கு மணித்வீபத்துல அம்பாளுக்கு எப்படி பட்டாபிஷேகம் ஆச்சோ அது மாதிரி பட்டாபிஷேகம். அந்த பால் அபிஷேகம் பண்றது எல்லாரும் பண்ணலாம். கலச அபிஷேகம் தான் மகரிஷிகள் பண்ணணும். அதனால மக்கள் எல்லாருமே பால் எடுத்துன்னு வந்திருக்கா. ராமருக்கு அபிஷேகம் பண்ணணும்னு வாசல்ல வந்து நிக்கிறா. அரண்மனையில ஒரு ஏற்பாடையும் காணுன்னு உடனே வசிஷ்டர் சுமந்திரனை கூப்பிட்டு கேட்டார். சுமந்திரன் சொன்னான், ராஜா வந்து ஆர்டர் போடணுமே, அவர் வெளியிலேயே வரல அப்படின்னா. எங்க இருக்கான்னா கைகேயியோட அரண்மனையில்னா, போய் பாருன்னா. வந்தான். அதற்குள்ள கைகேயி மயக்கத்துல இருந்த தசரதனை எடுத்து உடம்ப தொடச்சு ட்ரெஸ்ஸை மாத்தி சேர்ல உட்காத்தி வச்சு சுமந்திரன் வந்தவுடனே அவனை பார்த்து சொன்னால், ராத்திரி முழுக்க பட்டாபிஷேகத்தை சந்தோஷமா பேசினதுனால ராஜா தூங்கல, இப்பதான் தூங்குறார், கண் அசந்திருக்கார். ராஜாவும் பட்டாபிஷேகத்துக்கு ரெடியா இருக்கார். நீ சீக்கிரமா போய் ராமனை அழிச்சுன்னு வா. ராமமானய பத்ரந்தே நாத்ர காரியா விசாரணா. வேற ஒன்றும் இந்த யோஜனை எல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா அவன் யோஜனை பண்றவன் அந்த சுமந்திரன். ஒரு 5 நிமிஷம் அந்த சுமந்திரன் அங்க நிறுத்தி வச்சா தசரதனோட அந்த பாடி ஸ்திதிய லாங்குவேஜை பார்த்துட்டே இவன் நடந்த கதையை முழுக்க யூகிச்சிருவான். அவனை விட கெட்டிக்காரி கைகையை, அதனால அவனை நிற்க விடாம விரட்டுறா சுமந்திரனை. இது யாருமே எதிர்பார்க்காதனால அவன் வந்து அப்படிதானோன்னு நினைச்சுன்னு நேர வந்தான். ராமபிரான் நேற்றைய தினம் சாயங்காலம் வசிஷ்டர் ரக்ஷாபந்தனம் பண்ணின பிறகு ராத்திரி ஜாகிரத் விரதம் இருந்து ரங்கநாதனை பூஜை பண்ணி கோவில்லையே உபவாசம் இருந்து ரங்கநாதனை பூஜை பண்ணிட்டு மறுநாள் காலத்தால எழுந்து மங்கள ஸ்நானம் பண்ணணும். என்ன விசேஷமா இருந்தாலும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதை குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். அதுதான் சுத்திங்கிறது. பிறந்த நாள்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். கல்யாணம்னா எண்ணெய் தேய்ச்சி குளி. முதல்ல கொண்டு சம்பந்தியாத்துல என்ன கொடுப்பா காலங்காலத்தால, இந்த சவர பாக்ஸ வைக்கிறான் சீர்ல. எண்ணெய் சீயக்கா துண்டு இதை தான் கொண்டு கொடுக்கணும். முகூர்த்த வஸ்திரம் இதை தான் கொண்டு கொடுக்கணும். நாம வந்து இதெல்லாம் நீ வாங்கி கொடுக்கலன்னா அவன் என்ன சவர கத்தி வாங்கிக்க போறது இல்லையா, ஷேவிங் பிளேடு வாங்கிக்க போறது இல்லையா, அதெல்லாம் விஷயமே இல்லை. சாஸ்திரம் என்னவோ அதை தான் நாம செய்யணும். அன்னைக்கு சவரம் பண்ணிக்கணும்னு இருக்கு, சர்வாங்க சவரம் பண்ணிக்கணும்னு இருக்கு. சர்வாங்க சவரம் பண்ணிட்டு ஒரு தடவை குளிச்சுட்டு அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி ஒரு தடவை குளிச்சுட்டு, இது வந்து அன்னைக்கு தான் பண்ணணும்னு கிடையாது, முத நாளும் பண்ணிக்கலாம். என்னைக்கு நாம வந்து சமாவர்த்தனம் பண்றோமோ அன்னைக்கு பண்ணிக்கணும். பிரம்மச்சரியத்தை ரத்து பண்ற அன்னைக்கு பண்ணிக்கணும். அது பண்ணிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் பொதுவா கல்யாணத்து அன்னைக்கு. இது மங்களகரமானது. அதனால ராமபிரான் குளிச்சுட்டு சந்தனங்கள்லாம் தடவின்னு, சந்தனம் பொதுவா மனசுல வாங்கிக்கோங்க எல்லாருமே. சந்தனம்ங்கிறது சோபனம்னு பேர், சோபன திரவியம்.
மண்ணு, சாம்பல், சந்தனம் இந்த மூணும் தானே நாம இட்டுக்கிறோம். இன்னைக்கு நடைமுறையில பார்த்தா ஸ்திரீகள் குங்குமத்தை இட்டுக்கிறா, அதை விட்டுருங்க. புருஷா இட்டுக்கிறது மண்ணு, சாம்பல், சந்தனம். இதுல மண்ணுங்கிறது வைஷ்ணவாட்டுக்கணும், சாம்பல்ங்கிற விபூதியை சைவாட்டுக்கணும், வட இந்தியாக்காரா சந்தனத்தை இட்டுக்கணும். அப்படி கிடையாது எங்கேயுமே. அப்படி இந்த ஐயங்கார், ஐயர் இதெல்லாமே பின்னாடி வந்த சம்பிரதாயம். ஒரிஜினாலிட்டி என்னன்னா மூணுமே இட்டுக்கணுங்கிறது தான். கார்த்தால ஸ்நானம் பண்ணின உடனே மண் இட்டுக்கணும், ஆத்து மணலோ இதுவோ அதை இட்டுக்கணும். ஔபாசனம், அக்னிஹோத்திரம் முதலிய அக்னி காரியங்கள் பண்ணினோம்னா சாம்பல் இட்டுக்கணும். பூஜை முடிஞ்ச உடனே சந்தனம் இட்டுக்கணும். தேவ பூஜை முடிஞ்ச உடனே சந்தனம் இட்டுக்கணும். சந்தனம் இட்டுன்னு தான் தேவ பூஜை பண்ணணும். இந்த மூணு விஷயம். இதை இப்படி இட்டுக்கிறோமா இப்படி இட்டுக்கிறோமாங்கிறதுலதான் ஆரம்பத்திலேருந்து பழக்கம். ஊர்துவ புன்றம், திரிபுன்றம்னு பேர். ஊர்துவ புன்றமா இருந்தா வைஷ்ணவத்தை அபிமானம் உள்ளவா, திரிபுன்றமா இருந்தா சைவ அபிமானம் உள்ளவான்னு பிரியுமே தவிர மூணுமே உண்டு. அதுல இன்னொரு சுவாரஸ்யம் சொல்றேன். நாம இப்ப சவுத் இந்தியால பெருமாள் கோவிலுக்கு போனா துளசி கொடுப்பா, தீர்த்தம் கொடுப்பா. சிவன் கோவிலுக்கு போனா விபூதி கொடுப்பா, குங்குமம் கொடுப்பா. தமிழ்நாட்டை தாண்டிட்டேன்னா எந்த ஊர் போனாலும் கோவில்ல சந்தனம் தான் கொடுப்பா. அதுவும் கேரளால போனேன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் சந்தனம் தான் பிரசாதம். அது கணபதியாங்கோவிலா இருந்தாலும் சந்தனம் தான் பிரசாதம், குருவாயூரப்பன் கோவிலா இருந்தாலும் சந்தனம் தான் பிரசாதம், பகவதியா இருந்தாலும் சந்தனம் தான் பிரசாதம். ஏன் ஏன் கொடுக்குறேன்? நார்த் இந்தியாலாம் நீங்க போனேன்னா கோவில் வாசல்லையே ஒருத்தன் நிற்பான் ரெடியா. நான் இட்டு விட்டமான்னு கேட்பான். அந்த அந்த அச்சை வச்சுன்னு நிற்பான். விட்டு விட்டமா, சந்தனம் இட்டு விட்டமா. ஏன்னா சந்தனம் விட்டுன்னு தேவ பூஜை பண்ணணும். மங்கள காரியமா உள்ளது சந்தனம் விட்டுன்னு தான் பண்ணணும். இதெல்லாம் நம்ம மனசுல வாங்கிக்கணும். எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்தன்னைக்கு காத்தால நான் என்னோட போட்டோலாம் பார்த்தேன்னா கீர் சந்தனம் தான் இருக்கும். அந்த காலத்துல பூஜை சமயத்துல இப்படி இட்டுப்பா, பார்த்திருக்கேல, சந்தனத்தை 3 கோடா இட்டுப்பா. கார்த்தால விபூதி இட்டுப்பா. அப்புறம் பூஜை சமயத்துல பார்த்தேன்னா 3 கோடு சந்தனம் இட்டுன்னு இருப்பா. அதை இட்டுன்னு தான் கல்யாணத்துக்கே வருவா கார்த்தால. சில பேர் விபூதி இட்டுக்க மாட்டா கல்யாணம் தண்ணிக்கு, சந்தனம் மட்டும்தான் இட்டுப்பா. நாங்க விபூதி இட்டுன்னு சந்தனமும் விட்டுப்போம். அது அவாவா மனோபாவத்தை பொறுத்த விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சந்தனம் கம்பல்சரி இட்டுக்கணும். மங்களகரமான காரியத்துக்கு சந்தனம் கம்பல்சரி இட்டுக்கணும். ஏன் இத்தனையும் சொல்றேன்னா, வராக ருதிராபேன சுச்சினாச்ச சுகந்தினா அனுலிப்தம் பரார்த்தியேன சந்தனேன பரந்தபம்ங்கிறான். இந்த பட்டாபிஷேகத்துக்கு தயாரா இருந்த ராமபிரான் சந்தனங்கள்லாம் தடவிண்டு தயாரா இருந்தார்.